சங்கம் பீரியட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல், அதை பண்ண சொன்னார், ராயல் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு திருடுறது, அதே மாதிரி வரி கொடுக்காம இருக்கிறது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்கணும்னாலுமே அது ஒரு குற்றம் தான். அதுக்கும் கன்ஃபிஸ்கேஷன் தான், ப்ராப்பர்ட்டி தான் வந்துருக்கும். இதுல வந்துட்டு அவ்வளோ கடுமையான தண்டனைகள் கிடையாது. ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுப்பாங்க, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனையாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலை மற்றும் பயனா கொலைத்தனம், கவர்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலை அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ ஒரு குற்றம் பண்ற அப்படின்னா நீ அதை கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணி, ஏன்னா ஒன்றும் கையை கால் வெட்டப்படுது, இல்லைன்னா நீ கொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ வந்துட்டு ரொம்ப சோஷியல், அதாவது சங்கம் பீரியட்ல இருந்த கிரைம்ஸும் பனிஷ்மெண்ட்ஸும் இட் வாஸ் டிபெண்ட் ஆன் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ். அந்த நேரத்துல இருந்த பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்ப ஹார்ஷாகவும் இருந்துச்சு. சிலதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பவே முடியாது. இந்த மனிதத்துவம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கும். ஏன்னா அப்போ இருந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு இந்த கிரைம்ஸ் அதெல்லாமே ரொம்ப கம்மியா இருந்துச்சா? ஏன்னா தண்டனைகள் இவ்வளவு கடுமையா இருக்கு அப்படின்றப்போ இன்னொருத்த அந்த ஏதாவது ஒன்று பண்ணதோ கிரைம் பண்ணணும், இல்லப்பா நான் கொண்டுடுவான், இல்லை பனிஷ்மெண்ட் ரொம்பவே கஷ்டமா கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தேன். இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்போ கம்மியா இருந்ததா கிரைம்ஸ்லாம்? கம்மியா, அதாவது கம்பேரிட்டிவ்லி இந்த நீங்க எதை கம்பேர் பண்றீங்க பொறுத்துதான் இருக்கு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ப இருந்த கிரைம்ஸ் வந்துட்டு மேபி அதிகமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ கம்பேர் பண்றப்போ அது ரொம்ப கம்மியா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அங்க இருந்த சில கிரைம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன, திருடுறது, கோயில் ப்ராப்பர்ட்டியை திருடுறது, டாக்ஸ் கட்டாம இருக்கிறது, அங்காளி பங்காளி சண்டை, சிவில் கிரைம்ஸ், அப்புறம் கொலை பண்றது, இதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கிரைம்ஸ் அங்கே இருக்காது. இருக்கிறதுலையே ரொம்ப கொடூரமான ஒரு குற்றம்னு அவங்க கன்சிடர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலத்துல தமிழகத்துல நடந்த கிரைம்ஸ்க்கு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றது நம்மள எவ்வளவு பேருக்கு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏதாவது ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய அமைப்புகள் வந்து இருக்காங்க. நீதிமன்றம், சட்டம், அதுக்கப்புறம் போலீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி கிடைச்சது, குற்றம் பண்றவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்தாங்க, இதெல்லாம் பத்தி பேச நம்ம கூட வந்து அரவிந்த் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இப்போ எப்படி இந்த தீசிஸ் பேப்பர் வந்து நீங்க முடிச்சீங்க? ஏன்னா இது வந்து பிற்கால சங்க காலத்துல நடந்த கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்றப்போ இதுக்கான ஃபேக்ட்ஸ் நீங்க தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல, இது எப்படி நீங்க வந்து முடிச்சீங்க? எனக்கு பேசிக்காக இந்த ஐடியா வந்தது எப்படின்னா, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது இந்த தீசிஸ் டாபிக்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ண டாபிக் வேற, பட் இருந்தாலும் இது வந்துட்டு சும்மா ஒரு நாள் உட்காந்து யூடியூப் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கண்ணில் ரொம்ப நாளாக ஒன்று போடும், ரேண்டமாக வந்துட்டு ஃபீல்டில் வரும்ல, இந்த நாட்டில் வந்துட்டு இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை தான் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு 4 இங்கிலீஷ் வீடியோ வரும். அதை அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதோ ஒரு நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது குற்றம் பண்ணதுக்கு எவரோ ஒருத்தரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா படகுல கட்டி விட்டுட்டு அவருக்கு தேனையும் பாலையும் கலந்து ஊற்றி விட்டுட்டு மேலே ஃபுல்லாக தேனை ஃபுல்லாக ஆப்பி இந்தாப்பா தம்பி உனக்கு படகுல வச்சு அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுல விட்டுருவாங்க. அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலும் தேனும் கலந்து சாப்பிட்டதுனால வயிற்று போக்காயி அந்த படகுல கட்டியிருப்பாங்க, அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மேலே வந்துட்டு பூசப்பட்டிருந்த தேனால பூச்சி இதெல்லாம் வந்துட்டு கடிச்சு ஒரு கொடூரமான ஒரு இறப்பு வந்துட்டு ஒரு உள்ளாக்கப்படுவார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் வினோதமாக இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஒரு ஊர்ல என்ன பண்றாங்க, சைனால வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பலகையில படுக்க வச்சுட்டு ஒரு நெத்தி மேல வந்து ஒரு பானையை கட்டி விட்டுட்டு சொட்டு சொட்டா ஒரு சொட்டு மட்டும் ஊத்துற மாதிரி பானையை உடைச்சு விட்டு அவர் நெத்தி மேல சொட்டு ஊத்திக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னடா நம்ம வெளில இருந்து பாக்க ஒரு துளி தண்ணி தானே ஊத்துது, இதுல என்ன இருக்க போகுது, இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா நினைப்போம். பட் அது வந்துட்டு மோர் லைக் ஒரு வலி தரத விட ஒரு சைக்கலாஜிக்கலான இம்பாக்ட். அது ரொம்ப ஒரு சைலண்டான ரூம்ல விட்டு போயிடுவாங்க அவரை. அது எப்படின்னா அது தண்ணி சொட்டுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு செகண்டுக்கு ஒரு தண்ணி சொட்டும் நெத்தியில கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல சொல்ற மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க. அவர் பேசத்துக்கா இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணி சட்டம் மட்டும் தான் கேட்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி மட்டும் ஒரே இடத்துல பட்டு அந்த ஸ்கின் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெட்டாயிட்டு
ஒரு மாதிரி புண்ணாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமான டெத்தா போகும். அது ரொம்ப ஈஸியா ஆரம்பிச்சு எந்த லெவல் ரொம்ப கொடூரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டெத் எல்லாம் பார்த்து நல்லா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்பதான் சரி நம்ம ஊர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்துல பார்த்தா நம்ம ஊர்ல கிரைம்ஸ் எல்லாம் ரொம்ப வந்துட்டு பெருசா இருக்கு, ஆனா பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் சின்னதா இருக்கு. அது என்னடா இது, அதாவது கொலை பண்ணவனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க, ஜட்ஜ் வந்துட்டு ஒன்னும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு, அந்த மாதிரி தான் கொடுக்குறாரு. ஆனா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இந்தியாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். கண்டிப்பா. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி நம்ம ஊர்ல இப்படிதான் இருந்திருக்கும், இப்ப இருக்கிறத விட முன்ன கொஞ்சம் நல்லா இருந்துச்சா இல்ல இதோட மோசமா இருந்துச்சா அப்படிங்கறதான் அந்த ஒரு ஆரம்ப புள்ளி ஸ்டார்ட் பண்ணது. சரி தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணும் போது சரி எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு பாக்குறப்பதான் சங்கம் பீரியட் நமக்கு வந்து தமிழ் சொசைட்டி நம்ம எடுத்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது சங்கம் காலம். சங்க காலம் வந்துட்டு இந்த நூல்கள் 11 கீழ்கணக்கு 17 மேல்கணக்கு, முதற் சங்கம், இரண்டாம் சங்கம், கடை சங்கம் இப்படிலாம் யோசிக்கும் போது சரி சங்கம் பீரியட் தான் நமக்கு தமிழ் சொசைட்டி இருக்கும் போதே, அதனால சங்கம் பீரியட் பிளஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் சங்கம் பிற்கால சங்க காலம்ன்ற மாதிரி ஒரு 600-700 வருஷம் வந்துட்டு ஒரு ரவுண்டா வச்சு சரி என்னதான் நடந்திருக்குன்னு பார்ப்போம்னு பாக்குறப்ப நிறைய வந்துட்டு சர்ப்ரைசிங்கா நிறைய இருந்துச்சு. என்னடா இது அப்பையில இருந்தே இப்படி இருக்கான்னு ஒரு சில நேரம் தோணி இருக்கு, அப்பயே எப்படி இருந்திருக்கு இப்ப என்ன அப்படி இருக்கீங்கன்னு சில நேரம் தோணி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருந்ததுனால எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால வந்துட்டு எனக்கு என்னால இன்னும் வந்துட்டு இதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது எடுத்து. இப்போ இந்த டாபிக் நீங்க எடுத்தது கன்ஃபியூஷன் தான், எப்படி வந்து அந்த ஃபேக்ட்ஸ்லாம் சேகரிச்சீங்க, எங்க இருந்து நீங்க எடுத்தீங்க? இது மோஸ்ட்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா வெப் சோர்சஸ். ஸோ நம்ம ஆன்லைன்ல யூடியூப்ல வந்துட்டு பாக்குறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சோர்ஸா எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா வெப் சோர்சஸ் வந்து விக்கிபீடியா மாதிரி பேசிக்கா, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கோரா, பிரிட்டானியக்கா அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி நிறைய பிளாக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா வெப் சோர்சஸ் சொல்றப்போ இந்த மாதிரி ஜென்ரல் இது இல்லாம ஆர்டிகல்ஸ் ஆகட்டும், ஜேர்னல்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிஹெச்டி ஆர்டிகல்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்காலர்ஸ் வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதை வந்துட்டு ரெஃபரன்ஸா வச்சுட்டு, ஏன்னா இந்த டாபிக் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோர்ஸ் கிடைக்கவே இல்லை. கண்டிப்பா நான் வந்துட்டு சரி நான் இதுக்கு முன்னாடி எடுத்த டாபிக் கூட ஒரு 2-3 புக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயே ஒரு 2-3 புக் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி சரி நம்ம இன்னும் கொஞ்சம் போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த டாபிக் எனக்கு ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. இது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குன்னு பார்த்தா நான் சோர்ஸ் கிடைக்கல. சங்கம் பீரியடுக்கு ஓரளவுக்கு சோர்ஸ் கிடைச்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற போஸ்ட் சங்கமுக்கு சோர்ஸே கிடைக்கல அவ்வளவா. நானும் தேடுறேன், நிறைய தேடினப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க பிச்சா வந்துட்டு லைட்டா எடுத்து அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய தேடினது அந்த மாதிரி தான் சோர்ஸஸ் கலெக்ட் பண்ணது. ஓகே, இப்போ இருக்க காலத்துல சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும், சமூக அமைப்பு. பிற்காலத்துல எப்படி இருந்தது சமூக அமைப்பு? சமூக அமைப்புன்னு நம்ம பேசுறப்போ நம்ம ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சுத்தி வளைக்காம ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சோசியல், எக்கனாமிக்கல், அப்புறம் பொலிட்டிக்கல். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் வரும், டாப்ல இருந்தே வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசர்கள் இருந்தாங்க. நம்ம சங்க காலம்னு எடுக்கிறப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிக். ஃபர்ஸ்ட் சங்க காலத்துல மூவேந்தர்கள் சொல்லுவாங்க, சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வசதியா இருக்குன்றதுனால நம்ம சேர சோழ பாண்டியன்னு சொல்றோம். இருக்கலே மூத்த அரசுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியாஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் சோழாஸ், அதுக்கப்புறம் சேராஸ் அப்படி வருவாங்க. நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா சும்மா ரைமிங் கோசரம் சேரா சொல்ல பண்ணேன்னு சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் போஸ்ட் சங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கம் காலம்க்கு அப்புறம் சேராஸ் காணாம போயிடுவாங்க. அவங்களோட சிக்னிபிகன்ஸ் ரொம்ப குறைஞ்சிடும். அந்த கிங்ஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா காணாம போயிடுவாங்க. அவ்வளோ ஃபர்ஸ்ட் 2 பேர் அப்படியே தான் இருப்பாங்க. தேர்ட் வந்துட்டு புதுசா ஒருத்தர் வருவாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவாஸ். பல்லவர்கள்னு நம்ம சொல்றப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு டக்கு ஞாபகம் வருது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்கிடெக்சர். சென்னையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு செமையான ஒரு பிளேஸ் மாமல்லபுரம். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பல்லவ ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பல்லவாஸ் ஆர்கிடெக்சர். ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பல்லவர்கள் ஆர்கிடெக்சர். அந்த ஆர்கிடெக்சர் மட்டும் இல்லாம அவங்களோட கவர்மெண்ட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா தான் வந்துட்டு வேலைப்பாடு எழுந்திருக்கு. அதே மாதிரி அவங்களோட சக்சஷன்ஸ் வந்துட்டு அவங்களோட மிலிட்டரி கான்குவெஸ்ட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் வாஸ் டீசென்ட், நல்லா தான் போயிருக்கு.
அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டர் சங்கம் பீரியடுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பல்லவாஸ், பாண்டியாஸ் அண்ட் சோலாஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக இருந்திருக்காங்க. அதுவும் வந்துட்டு சோலாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரீகெயின் ஆகிறதுக்கு முந்தின சங்கம் சோலாஸ்க்கு அப்புறம் இவங்க ரீகெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பல்லவாஸ் அண்ட் பாண்டியாஸ் வேர் கண்டெம்பரரிஸ். அவங்க 2 பேரும் சமகாலத்தவராக இருந்தாங்க. இவங்களோட பீரியட் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோலாஸ் வந்தாங்க. சோலாஸோட பீரியடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சங்ககாலம் முடியறது 3rd century BCEல வரும். 3rd century BC to 3rd century CE தான் நமக்கு சங்கமோட டைம் பீரியட். டைம்ஸ்ல நம்ம அப்படித்தான் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சங்ககாலம் அப்படி இருந்துச்சான்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஏன்னா அது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. பட் ஸ்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா சங்ககாலம், ஃபர்ஸ்ட் சங்ககாலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதற்செல்வம் கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் கிட்ட நடந்திருக்கு அப்படின்னும் பேசப்படுது. நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இந்த 600 வருஷம் இந்த 300 BC 3 BCல இருந்து 3 Cங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த லிட்ரேச்சர் வச்சுதான் நம்ம டேர்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த பீரியட்ல இந்த சங்கங்கள் நடந்திருக்கு. ஆனா ப்ரூவ் பண்ணப்படல. ஆமா, ப்ரூவ் பண்ணப்படல. ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு சிவிலைசேஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி கொஞ்சம் மாறப்படும். ஆனா இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. ஆனா அது வந்துட்டு வைடா ஹிஸ்டாரியன்ஸ் மத்தியில முதல் சங்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4000 வருஷம் அதுக்கு மேல கூட இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பேச்சுகள் இருக்கு. ஏன்னா ஒரு சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆகி அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லிட்ரஸி இருந்து படிப்பறிவு இருந்தாதான் அவங்களால எழுதுறது படிக்கிறது இலக்கியங்கள்லாம் கொடுக்க முடியும். கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா படிப்பறிவு எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படிங்கும் போது சிவிலைசேஷன் நம்ம முன்னாடியே ஃபார்ம் இறக்கலாம். அது நமக்கு தெரியாது. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ள போனோம்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது வந்துட்டு வெங்காயம் மாதிரி உரிக்க போய்கிட்டே இருக்கும். அதனால நம்ம அதை அப்படியே அங்க பாதியிலே அவனை நட்டாத்த விட்டுட்டு இப்படி வந்துடும். ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சங்ககாலம் அந்த ஒரு இதோட இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 500ல இருந்து ஒரு 9 வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பல்லவாஸ் அண்ட் பாண்டியாஸ். ஏன்னா 5க்கு வந்து நடுவுல கலபுரர்கள் ஒருத்தவங்க சங்கம் பீரியட் முடிஞ்சு நடுவுல ஒரு ஃபேஸ் இருக்கு. அது பேரு டிரான்சிஷன் ஃபேஸ். அது என்னன்னா அங்க ஒரு கூட்டமா ஒரு டைனாஸ்டி இல்லைன்னா ஒரு கிங்டம் இருந்துச்சு. அது பேரு கலபுராஸ் டைனாஸ்டி. அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அவ்வளவு கிடையாது. அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு அவங்க கிங்டமே இல்லை, ஃபுல்லா பாஸ்டலிஸ்ட். அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த இதையும் ஆக்குபை பண்ணல, எதுவும் பண்ணல, அதான் அவங்களை பத்தி எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில தியரிஸ் என்ன இருக்கு அப்படின்னா கலபுராஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் அக்செப்டடான ஒரு தியரி. என்னன்னா இவங்க தமிழ் சொசைட்டில, அதாவது வேதிக் சொசைட்டில இருந்த பிராமணர்களுக்கு ரொம்ப அகென்ஸ்டா இருந்ததுனால இவங்களோட கலபுரர்களோட ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல இல்லைன்னா இந்த தமிழ் சமூகத்துல இருந்த பிராமணர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆதாரங்களை ரொம்ப அழிச்சிட்டாங்க. அவங்களோட ஒரு லீனியேஜ் கண்டினியூ ஆகக்கூடாது, அவங்களோட புகழ் கண்டினியூ ஆகக்கூடாதுங்கிறதுனால அவங்களை அப்படியே அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அழிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. ஓகே, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் பல்லவாஸ் பாண்டியாஸ் திருப்பி தமிழ் கிங்டம்க்கு வராங்க. பல்லவாஸ் பாண்டியாஸ் இவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க எண்டா வரப்ப சோலாஸ் வருவாங்க. இந்த சோலாஸ்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் வருவாங்க. இவங்க தான் நீங்க சோலாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் உங்களுக்கு நீங்க டக்குன்னு மைண்டுக்கு வரும். ஆனா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் வந்து சோழர்கள். இவங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க. இவரு கல்லணை கட்டின கரிகால சோழன்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல் சோழர்கள் வருவார், சங்கன் சோழஸ்ல வருவார். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கிங்டம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்ல இருந்துச்சு. கிங்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி. ஓகே, எல்லா ஒரு ஜுடிஷியரி ஆகட்டும், எக்ஸிகியூட்டிவ் ஆகட்டும், அப்புறம் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் தான் ஃபவுண்டைன் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க கிங்க. அவர் கீழே தான் எல்லாமே இருக்கும். அவரோட பையனை இளவரசர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இளங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டை பேர், இளவரசன், பட்டத்தரசன், அதுக்கப்புறம் இளஞ்சேரல், இளங்கோ அப்படிங்கிற பேர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் அந்த மாதிரி வரும். இவரு கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவைகள் இருக்கும், மன்றங்கள் இருக்கும். அது எதுக்குன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி பிஎம் இருக்காரு, பிஎம் கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ராஜா இருப்பாரு. ராஜா கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா குழுக்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சோழர்கள் பீரியட்ல நினைக்கிறேன், சோழர்கள் பீரியட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐம்பேராணையம் நினைக்கிறேன், ஐம்பேராணையம். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில குழுக்கள் இருக்கும். அந்த மாதிரி அவங்களாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சீஃபான மினிஸ்டர்ஸ். அவங்களுக்கு கீழே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரி மாதிரி ஹெட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிங்குக்கு அடுத்த பிளேஸ்ல இருக்கிறவங்க. அப்புறம் மந்திரி இருப்பாரு, புரோஹிதர் இருப்பாரு, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரு ஜமீன்தார்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா. அவங்க எல்லாம் இங்க யாருன்னே கிடையாது. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க எப்படி சொல்றது, அதெல்லாம் இந்தியான்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகி பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்து
அதுக்கப்புறம் வந்தது ஜமீன்தார்ஸ்லாம். இப்ப கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இளவரசர் இருப்பார். கிங்குக்கு அடுத்து தமிழ் சொசைட்டி எடுக்கிறப்போ கிங்குக்கு அடுத்து இளவரசருக்கு அப்புறம் படைத்தளபதி இருப்பாரு. அவருக்கு அப்புறம் அவருக்கு ஈக்குவலா மினிஸ்டர்ஸ், மொத்த மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் தான் இருப்பாங்க. தண்டநாயக்கா, மகாதண்டநாயக்கா அப்படின்னு மகாபாரதம் ஞாபகம் வருது. ஏன்னா அதுல அப்படிதானே இருக்கும் இல்லையா? ஆமா, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு என்னதான் வந்துட்டு மகாபாரதா ராமாயணம் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அது ஜஸ்ட் எபிக்ஸ், அதாவது கதைகள். ஓகேங்களா? எபிக்ஸ். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்க வேண்டியது அந்த கிங்டமோட ஒரு விசுவலைசேஷன். நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். ராஜா அப்படி இருந்தாரு, அவர் கீழே இவங்க எல்லாம் இருந்தாங்க, இவங்க கீழே மக்கள் இப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விசுவலைசேஷன் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? படிக்கிற கதைகள் மூலமா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதோட இப்ப நம்ம மகாபாரதம் பாக்குறதோ இல்லைன்னா பாகுபலி படம் பாக்குறதோ மாதிரிதான் நமக்கு வந்துட்டு ஒரு ராஜானா அப்படி இருந்தாங்களா, இந்த மக்கள் அந்த ராஜா அப்படி பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அப்படிதான் தெரியும். நிறைய பேர் கதை படிக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால இந்த ஒரு விஷுவலைசேஷன் ஆஃப் கிங்டம் எப்படி இருந்துச்சு, அந்த ஒரு பேட்டை, அந்த ஒரு ஹைராக்கி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கதைகள் மூலம் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு திருப்பி கடத்தி கொண்டு போறது. அவங்களுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஒரு அஃபிஷியல்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஈஸியா வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். பிரைம் மினிஸ்டர், கவுன்சிலர் மினிஸ்டர், அது கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா பியூரோக்ராட்ஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். அது கீழே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோசியல் ஸ்ட்ரக்சர் எடுக்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா பணக்காரங்க, பணம் இல்லாதவங்க, பேசிக்கலா பிரிக்கும் போது இவ்வளவுதான். தொல்காப்பியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 ஜாதிகள் பிரிச்சிருந்துச்சு. தொல்காப்பியத்துல 4 ஜாதிகள் குறிச்சு இருந்துச்சு. ஆனா என்னன்னா இது வர்ணாசிரமம் படி வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், அப்புறம் சூதர்கள் கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பியூர்லி வந்துட்டு ஆக்குபேஷன் பிளஸ் காஸ்ட் டிஸ்கிரிமினேட் பண்றதுக்காக பிரிக்கப்பட்ட ஒரு பிரிவு அது. ஆனா நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், அதே மாதிரி வணிகர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர்கள்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸ், அதாவது வணிகம் பண்றவங்க, அதை தாண்டி ஃபார்மர்ஸ், எல்லாருமே ஃபார்மர்ஸ் தான். சோ இப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்குபேஷனல் பேஸ்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகம் சங்கம் பேரில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஜாதிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2000 வருஷம் முன்னாடி கிடையாது. சங்கம் பேரில் எங்கடா தமிழ் சமூகத்துல எங்கடா ஜாதி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இல்ல, ஜாதி கிடையாதுங்க. நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்போ வேதங்கள் உள்ள வந்துச்சோ, எப்போ மனுஸ்மிருதி இந்த மாதிரியான வேத நூல்கள் உள்ள வந்துச்சோ, அந்த ஒரு அடாப்டேஷன் உள்ள வரும்போதுதான் சாதிகளும் கூடிய வருது. இதெல்லாம் பிரிக்கப்பட்டது. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு திணைகள் தான் இருந்துச்சு. குறிஞ்சி திணை, முல்லை திணை, அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திணைக்கு ஏத்த வேலைக்கு ஏத்த பிரிவு. நிலம் சார்ந்த பகுதியை வச்சு மக்கள் பிரிக்கப்பட்டிருந்தாங்க. நமக்கு வேலை சார்ந்த பிரிவுகள் தான் இருந்துச்சே தவிர சாதி சார்ந்த பிரிவுகள் கிடையாது. சோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகத்துக்கு இருந்த ஒரு சிறப்பு. அதே சமயத்துல நாட்டுல பாத்தீங்கன்னா ஆரியர்கள் உள்ள வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி பார்ப்பன டாமினேஷன் அதிகமாயிருச்சு. அவங்க வந்துட்டு பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளியரான ஒரு பேரலல் இருந்துச்சு. சங்கம் ஏஜுக்கும் அப்போ நார்த் இந்தியன் கிங்டம்ஸ்க்கும் அப்போ ஒரு பேரலல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள வேதங்கள் வரப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அது மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்த்துட்டோம், சோசியல் பார்த்துட்டோம், எக்கனாமிக் பார்த்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பொதுவா குற்றம் சாட்டப்பட்ட குற்றங்கள் என்னென்ன? அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன அதே மாதிரி சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் இதே வகையில நம்ம அதை பிரிக்கலாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமிக் எடுத்துப்போம். எக்கனாமிக் இருக்கிறப்போ நீங்க என்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா கடன் கொடுத்துருக்கீங்க, சரியா? நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கடன் கொடுக்கல, நான் உங்களுக்கு திருப்பி அதை கடனை திருப்பி செலுத்தலை. அப்படிங்கும் போது சங்கம் பீரியட்ல ஒரு மாதிரியும் போஸ்ட் சங்கம் பீரியட்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிமிலரான டிஃபரன்ஸ் இருந்து கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் ஆச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு நீங்க என்னோட ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். நான் உங்கள்ட்ட கடன் திருப்பி கொடுக்கல அப்படின்னா நீங்க என்னோட ப்ராப்பர்ட்டியை கன்ஃபிஸ்கேட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம், ரவுடிங் எல்லாம் வந்துட்டு கடன் கொடுக்கலாம், வீட்டுல இருக்கிற பொருளை தூக்கி போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க பொருளை கான்ஃபிஸ்கேட் பண்ணி கவர்மெண்ட்டே கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. ராஜா மூலமா வந்து பாத்தீங்கன்னா படை வீரர்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணி அதை ஏலத்துல வித்துருவாங்க, திருப்பி இவருக்கு கிடைக்காது. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு உங்களை ஏமாத்துறேன், இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அடிமை. அந்த ஜட்மெண்ட் எப்படி வரும்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பூரா அடிமை. அந்த கடனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலுத்துற வரைக்கும் நான் உங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். என்ன வேலைமே நீங்கள் அந்த கடனை என்ன வேலை சொல்றீங்களோ அந்த வேலை நான் செய்யணும். ஆமாம், இந்த ஹோட்டலெல்லாம் தம்பி போய் மாவர அப்படின்ற மாதிரி வந்துட்டு வேலை வாங்கி அதை காசு எடுக்கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு கான்செப்ட் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி எக்கனாமிக்கல்னு பார்க்கப்போ நம்ம திருடுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே திருடுறாங்க, யார்கிட்ட திருடுறாங்கன்றதை பொறுத்து திருட்டோட ஒரு லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி மாறுச்சு.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆள்கிட்ட திருடுறேன், சும்மா ஒரு நார்மலான ஒரு ஆள்கிட்ட திருடுறேன் அப்படின்னா, அதுக்கு அந்த திருடின பொருளையும் அதுக்கேற்ற ஃபைனையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை செலுத்த வைப்பாங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ராஜாவோட சொத்தை ஏதோ திருடுறேன், ராஜாவோட ட்ரெஷர்லேருந்து ஏதோ திருடுறேன் அப்படிங்கும் போது என்னை ஊர் விட்டு ஒதுக்கி வைக்கிறது, இல்லைன்னா சம்டைம்ஸ் போட்டுத்தலை கூட செய்வாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சிலப்பதிகாரத்தில் கண்ணகன் இது கோவலன் அப்புறம் கண்ணகி அப்புறம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏன் கொல்லுவாங்க? ஏன்னா வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு அவர் தப்பே பண்ணிருக்க மாட்டாரு, இப்படி அவர் கையில சலங்கை இருக்கு அப்படின்றதுக்காக அவர் கொண்டுடுவாங்க. அந்த சிலம்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கார அம்மா கண்ணகியோட சிலம்பு. உண்மை என்ன தெரிஞ்சதுக்கு முன்னாடியே அவங்க குடும்ப கஷ்டத்தினால அவரை வந்துட்டு எடுத்துட்டு போய் அடகு வச்சிருப்பாரு. அதை வச்சு காசு வாங்கிட்டு வரலான்னு போயிருப்பாரு. அவங்க பண்ண ஒரு பிரார்த்தனை இருக்கும். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ராணியோட சிலம்பு இருக்கும். ரெண்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா முத்து பரல்கள், அது வந்துட்டு பாத்தீங்கன்னா வைர பரல்கள் இருக்கும் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் வெட்டிடுவாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, அவன் நார்மலான ஒரு ஆள்கிட்ட திருட்டு இருந்தானா அதை திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஆனா ராஜாவோட ஒரு சொத்தை திருடுறதுனால அது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய கிரைமா கன்சிடர் பண்ணப்பட்டு கோவலன் வந்துட்டு கொல்லப்பட்டான். சோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு திருட்டு கீழே தான், அது ராயல் ட்ரெஷரி திருடுறது இல்ல ராயல்ட்டிட்ட இருந்து நம்ம திருடுறது. அப்போ வந்து இப்போ மக்களுக்குள்ளேயே இப்ப ஒரு கிரைம் நடக்குதுன்றப்போ அது சாதாரணமாகவும், இதே ராஜாவுக்கு நடக்குது அப்படின்றப்போ அது ரொம்ப அதிகமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சா? ஏன்னா அவரு சொசைட்டில டாப்ல இருக்காருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா லைக் நியர் டு காட், இல்லைன்னா கடவுளுக்கு அடுத்தபடி இருக்கிறதான் ராஜா. அந்த காலத்துல அப்படிதான் எல்லா சமூகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவை கடவுளுக்கு கிட்டையோ இல்ல கடவுளுக்கு அடுத்தபடியோ தான் வச்சு பார்த்தாங்க. சில சமூகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக பார்ப்பன ஆதிக்கம் அதிகமாக கடவுளுக்கு அடுத்து பார்ப்பனர், பார்ப்பனருக்கு அடுத்து ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறுச்சு. அதை நான் சொல்லுவேன், பேசுவேன். அதே மாதிரி கோயில் சொத்தை வந்துட்டு திருடினாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு தண்டனை வந்துட்டு ஊரை விட்டு ஒதுக்கப்படுறதோ இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா கை கால் வெட்டப்படுறதோ அந்த மாதிரி சிவியரான தண்டனைகள் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து எக்கனாமிக்கலா என்ன மாதிரியான கிரைம் சொல்லியிருக்கீங்க, பொலிட்டிக்கலாவும் சோஷியலாவும் எந்த மாதிரி இருந்துச்சு? நம்ம சோஷியல் எடுக்கிறப்போ அதில் பார்த்தீங்கன்னா சங்கம் பீரியட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல், அதை நான் சொன்னேன் ராயல் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு திருடுறது, அதே மாதிரி வரி கொடுக்காம இருக்கிறது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்கலனாலுமே அது ஒரு குற்றம் தான். அதுக்கும் கன்ஃபிஸ்கேஷன் தான், ப்ராப்பர்ட்டி தான் வந்துருக்கும். இதுல வந்துட்டு அவ்வளவு கடுமையான தண்டனைகள் கிடையாது. ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுப்பாங்க, இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தண்டனையா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொலை மற்றும் பயனா கொலைத்தனம், கவர்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு டிபெண்ட் ஆன் சிச்சுவேஷன் அண்ட் யார் கொன்னா அப்படிங்கிற பொறுத்து மாறும். அதனால நம்ம அதை நெக்ஸ்ட் பேசுவோம். கவர்டன்ஸ் பார்ப்போம். கவர்டன்ஸ்ங்கிறது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் வீரர்களுக்கு. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா போர்ல வந்துட்டு தமிழர்களோட பழக்கம் என்னன்னா போர்ல புறம் ஒதுக்க காட்டாத பழக்கம் தமிழரோட பழக்கம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு கண்டிஷனா இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, எந்த ராஜாக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா போர்ல வந்துட்டு தோக்குற நிலை இருக்கு, அவங்க வந்து ஒருவேளை தப்பித்து ஓட ட்ரை பண்ணி பின் முதுகுல காயம் பட்டாங்க, அங்க ஒரு காயம் வாங்கினாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு சாவை விட ஒரு பயங்கரமான ஒரு அவமானமா கருதப்பட்டுச்சது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வடக்கிருத்தல் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்களே செத்து போயிடுவாங்க. அது ஒண்ணும் வடக்கிருத்தல்லாம் ஒண்ணும் கிடையாது, பட்னி இருந்து செத்துருவாங்க. அந்த போர்க்களத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வடக்க நோக்கி பார்த்து உட்காந்து அவங்க இறந்துருவாங்க. ஸோ அது ஒரு ஆக்ட் ஆஃப் சூசைட் மாதிரி தான். அது வந்துட்டு என்னன்னா, இந்த புறமுதுகை காட்டி ஓடி நான் வாங்கின இந்த ஒரு காயத்தோட இந்த ஒரு அடியோட நான் என்னோட மக்களை பார்க்க மாட்டேன், அதுக்கு நான் செத்து போறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே வந்துட்டு சூசைட் பண்ணிப்பாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கவர்டன்ஸோட ஒரு பனிஷ்மெண்ட், அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட். ஏன்னா அவங்க வந்துட்டு சோசியலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அசிங்கப்படுத்தப்படுவாங்க. அந்த ஒரு காயத்தோட வந்தாங்கன்னா போர் வீரர்களுக்கும் இதேதான் வந்துட்டு கெதி. அவங்க பொறுமுதல் காட்டி ஓடி வந்தாங்கன்னா அவங்களும் அசிங்கப்படுத்தப்படுவாங்க. ஒரு போருக்கு போனா அப்ப ஜெயிச்சுட்டு வரணும், இல்ல செத்துட்டு வரணும், ரெண்டுலதான் ஒண்ணுதான். ஆமா. அப்புறம் மர்டர் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஃபேக்ட் இருக்கு. அதாவது சங்க காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் கிரைம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரைமே கிடையாது. அப்படியா? நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியாம கொலை பண்ணிட்டீங்கன்னா அது கொலை கிடையாது, நீ ஒரு ஃப்ரீ டு கோ அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா உங்களை தற்காப்புக்காக நீங்க கொலை பண்றீங்கனாலோ இல்லைன்னா உங்களை கொலை பண்றவங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ தற்காப்பு கொலைகள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம தற்காப்புக்காக நம்ம ஒருத்தவங்க கொலை பண்றது. ஆனா வந்துட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டா அது எப்படி ஆக்சிடென்ட்ல, எனக்கு அது புரியல.
அது வந்துட்டு ஆக்சிடென்டல் மர்டருங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது தெரியல, அது எந்த கண்டிஷன்ல அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா நான் பண்ணதில்லை, எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் மர்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மர்டர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, நீங்களும் ஒரு குற்றவாளியை கன்சிடர் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தண்டனையும் கிடையாது. ஓகே, இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆமா, மர்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இதை தாண்டி இப்போ பணம் இருந்தவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வகையா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல காசு இல்லாதவனுக்கு தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரிதான், காசு இல்லாதவனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீதி லேட்டா கிடைக்கும், சில டைம் கிடைக்காது. ஆனா காசு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லாயர், ஒரு பணக்கார லாயர் வச்சு அவங்க வாதாடி வந்துட்டு ஜெயிச்சுட்டு போறது இல்லையா. அதுவும் மாதிரி அங்க வந்துட்டு சில டைம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கொலை குற்றமோ ஏதோ ஒரு குற்றமா இருந்தாலும் பணம் இருக்கிறவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைன் கட்டியோ அந்த மாதிரி தப்பிச்சிருவோம். ஆனா பணம் இல்லாதவனால அது பண்ண முடியாது. கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா மர்டர் அப்படின்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட். கொலை அப்படிங்கிறதுக்கு திருப்பி அவன் இறக்குறது தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்டா இருந்துச்சு. இப்ப இருக்கிற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா லைஃப் சென்டென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரைம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிட்டு போயிட்டு இருக்கு. ரேப்ல இருந்து, மர்டர்ல இருந்து, சீரியல் மர்டர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி நிறைய அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரேர், அதை கொடுக்கவும் மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். மோஸ்ட்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க. அதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒழுக்கம் வந்துட்டு கடைபிடித்தாங்க சிறைசாலையில அப்படின்னா விட்டுருவாங்க சீக்கிரமா. அந்த ஒரு ஆயுள் தண்டனை வந்துட்டு பாத்தீங்கன்னா குறைச்சிட்டு விட்டுருவாங்க. ஒரு 14 வருஷத்துலயோ அந்த ஒரு 7 வருஷத்துலயோ 14 வருஷமோ அது மாதிரி வச்சுட்டு விட்டுருவாங்க. நல்ல நடத்தை காரணமாக அவங்க வெளியிடுறோம், இல்லைன்னா பரவல் வெளியிடுறோம்னு விட்டுருவாங்க. ஆனா அப்ப அப்படி கிடையாது. நீ குற்றம் பண்ற அப்படின்னா நீ அதை கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணி, ஏன்னா ஒன்னும் கையை கால் வெட்டப்படுது, இல்லைன்னா நீ கொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ வந்துட்டு ரொம்ப சோஷியல், அதாவது சங்கம் பீரியட்ல இருந்த கிரைம்ஸும் பனிஷ்மெண்ட்ஸும் இட் வாஸ் டிபெண்ட் ஆன் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ். அந்த நேரத்துல இருந்த பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்ப ஹார்ஷாவும் இருந்துச்சு. சிலதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பவே முடியாது. இந்த மனிதத்துவம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கும். ஏன்னா அப்போ இருந்த பீரியட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, உங்களுக்கு சங்கம் பீரியட்ல நடந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஹியூமனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனுநீதி சோழன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனுநீதி சோழன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ல வரப்போ ஒரு மாடோட கண்ணுக்குட்டி வந்துட்டு அந்த தேர் சக்கத்துல அடிபட்டு இறந்துரும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அம்மா மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜாவோட அரண்மனை கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் காலத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு வெளியிலயோ இந்த ஒரு எல்லையிலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெல் ஆஃப் ஜஸ்டிஸ்னு வச்சிருப்பாங்க. நீதிமணி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு பெல் இருக்கும், அதை வந்துட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீதி தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அந்த மாடு வந்து அதை இழுத்து அடிச்சதாகவும் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது அழுததாகவும் ஒரு கதை இருக்கு. அதனால என்ன பண்ணாரு மனுநீதி சோழன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தாயோட குழந்தை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதை ஏத்தி கொண்ட என் மகனும் தேர் சக்கரத்துல இட்டு சாவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல தேர் ஒட்டிடுச்சு போட்டுருவாப்ல. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அதான் ரொம்ப ஹார்ஷ் பிளஸ். என்னன்னா அந்த ஒரு மனிதத்துவம் வந்துட்டு ஆடு மாடா இருந்தாலும் நீதி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் இருந்தது அந்த டைம்ல. இப்போ நீங்க இவ்வளோ தூரம் சொல்றீங்கல்ல, அப்போ அந்த காலத்துல வந்துட்டு இந்த கிரைம்ஸ் அதெல்லாமே ரொம்ப கம்மியா இருந்துச்சா? ஏன்னா தண்டனைகள் இவ்வளோ கடுமையா இருக்கு அப்படின்றப்போ இன்னொருத்த அந்த ஏதோ ஒன்று பண்ணதோ கிரைம் பண்ணணும் இல்லப்பா அவனை கொண்டுடுவான், இல்லை பனிஷ்மெண்ட் ரொம்பவே கஷ்டமா கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்போ கம்மியா இருந்ததா கிரைம்ஸ்லாம்? கம்மியா, அதாவது கம்பேரிட்டிவ்லி இந்த நீங்க எதை கம்பேர் பண்றீங்க பொறுத்துதான் இருக்கு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ப இருந்த கிரைம்ஸ் வந்துட்டு மேபி அதிகமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ கம்பேர் பண்றப்போ அது ரொம்ப கம்மியா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அங்க இருந்த சில கிரைம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன திருடுறது, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோயில் ப்ராப்பர்ட்டியை திருடுறது, வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் டாக்ஸ் கட்டாம இருக்கிறது, அதுக்கப்புறம் அங்காளி பங்காளி சண்டை, சிவில் கிரைம்ஸ், அப்புறம் கொலை பண்றது. இதை தாண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கிரைம்ஸ் அங்க இருக்காது. நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம தேடி பார்த்தா கூட வந்துட்டு என்ன இது போர்ல இருந்து திருப்பி தப்பிச்சு ஓடி வருது. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான ஒரு குற்றம்னு அவங்க கன்சிடர் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராமணன் கொல்றது, பிராமிசைடுன்னு சொல்லுவாங்க. பிராமிசைடு இல்ல பிராமணிசைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பார்ப்பன கொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு குற்றம். ஈவன் அரசர்கள் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரைட் கிடையாது. அரசர்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பார்ப்பன கொல்ல முடியாது.
அவங்களுக்கே அந்த உரிமை கிடையாது. ஏன்னா அப்படி கொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்லி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அரசர்கள் இந்த யார் கொன்னாலுமே அவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாபம் அவங்களுக்கு வரும், பிரம்மஹத்தி அப்படிங்கிற ஒரு சாபம் வரும், அதனால அவங்களோட வம்சமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு ஒரு கதை வந்துட்டு கட்டப்பட்டிருந்தது பார்ப்பனர்களுக்கு மேல. ஓகே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்க தப்பு பண்ணா கூட அவங்களுக்கான தண்டனைகள் இருக்காதா? ஆமா, அதாவது நீங்க ஒரு கொலை குற்றம்னு சொன்னல, அது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து மாறும்னு சொன்னல. இப்போ ஒரு சமுதாயத்துல ஒரு நார்மலா இருக்கிற ஒரு எடுத்துக்கும் உதாரணத்துக்கு ஒரு காய்கறி கடை வச்சிருக்கான். அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன்ல பக்கத்து காய்கறிக்காரன் கூட சண்டை வந்தது அருவா எடுத்து ஒரு வெட்டிடுறான். பாவம் அவனை இடத்துக்கு அவன் செத்துறான். ஸோ அவன் கொலை குற்றத்துக்காக ராஜா கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் கொண்டு போறப்படுறான். இதே ஒரு பிராமணன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாமானியனை கொலை பண்ணிடுறான், தெரியாமல தெரிஞ்சோ கொலை பண்ணிடுறான். ஆனா இப்ப இந்த சாமானியன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொல்லப்படுவான். ஏன்னா அவன் கொண்டுட்டான், அவனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்டனை மரணம் தான். ஆனா இந்த பார்ப்பனருக்கு என்ன தண்டனைன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃபைனா இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க, ஊரை விட்டு வெளியே இருப்பாங்க வெளியூருக்கு போக வைக்கிறதாகட்டும், அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னு பாத்தீங்கன்னா பிராமணர்களோட தலையில இருக்கிற முடி வெட்டிடுவாங்க, இந்த பின்னாடி ஒரு குடுமி மாதிரி இருக்கும் அதை வெட்டிடுவாங்க. அவ்வளவுதான் அவங்களோட ஹையஸ்ட் கிரைம்க்கு அந்த பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கட்டிங் தான். இல்லைன்னா வெளியே ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வச்சிருப்பாங்க, எக்ஸைல் பண்ணிடுவாங்க. ஓகே. எனக்கு இடத்துல டவுட் வருது என்னன்னா,